இளந்தமிழன் சேக் அவர்கள் உங்களோடு. கிழக்கு ஸ்கார்பியன் கடற்கரையோரத்து இளைஞர்கள் மூர்க்கத்தனமாக இருக்கிறார்கள் என்று அமெரிக்கா ஒரு ஆய்வை நடத்துகிறார். ஆய்வு நடத்தி ஆய்வின் முடிவிலே அமெரிக்கா வெளியிடுகிறார், கிழக்கு ஸ்கார்பியன் கடற்கரையோரத்து இளைஞருடைய இரத்த அணுக்களிலே ஒரு மா வீரனுடைய இரத்த அணு பரவி இருக்கிறது என்கிறான். மேலும் அவன் சொல்கிறான், அந்த மா வீரனுடைய இரத்த அணு வேறு யாருமல்ல, சிந்தி சிதறடிக்கப்பட்டு கிடந்த மங்கோலிய இனத்திற்கென்று தனிநாடு கட்டி போராடினானே செங்கிஸ்கான், அவனுடைய இரத்த அணு என்று சொன்னான். அப்படி இந்த 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சியும் புரட்சியுமாய் திரண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் இரத்த அணுக்களை ஏதாவது ஒரு நாடு சோதனை செய்து பார்த்தாலும் கூட அதிலும் ஒரு மாவீரனுடைய இரத்த அணு பரவி கிடக்கும். அவர் வேறு யாருமல்ல, தமிழனுக்கென்று தனிநாடு கட்டிய எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனுடைய இரத்த அணு பரவி இருக்கும். பேரன்புக்குரிய பெற்றோர்களே, பெரியோர்களே, ஒரு விஞ்ஞானி உலகத்திலே சிறப்பு வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தார். அந்த கண்டுபிடிப்பை ஒரு 10 நிமிடம் ஒரு இடத்தில் வைத்தால் அந்த இடத்திலே எவ்வளவு கயவர்கள் திருடர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த மிஷின் சொல்லிவிடும். அப்படிப்பட்ட அந்த மிஷினை எடுத்துக்கொண்டு போய் அமெரிக்காவிலே 10 நிமிடங்கள் வைத்து சோதனை செய்து பார்த்தார்கள். அமெரிக்காவிலே 10,000 திருடர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த மிஷின் சுட்டி காட்டியது. அடுத்து அந்த மிஷினை எடுத்துக்கொண்டு ரஷ்யாவிற்கு சென்றார்கள். 10 நிமிடம் ஒரு அறைக்குள் வைத்து சோதனை செய்து பார்த்தார்கள். 5,000 திருடர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த மிஷின் சொன்னது. அதை போல ஒவ்வொரு நாட்டுக்கும் பயணம் செய்து பார்த்தார்கள். அங்க இருக்கக்கூடிய திருடர்களை அந்த மிஷின் கண்டுபிடித்து சொன்னது. அப்படி இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிற்குள் வந்து அந்த மிஷினை சோதனை செய்து பார்க்கலாம் என்று அந்த விஞ்ஞானி வந்தான். அறைக்குள்ளே 10 நிமிடம் வைத்து சோதனை செய்து பார்த்தார்கள். 10 நிமிடம் கழித்து கதவை திறந்தார்கள். அந்த மிஷினையே காணவில்லை. அப்போ அவர் கேட்டார், யார் உங்களுடைய முதலமைச்சர் என்று கேட்டார். உடனே மக்கள் சொன்னார்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றார்கள். அவன் தலையிலே அடித்துக் கொண்டு அப்புறம் எப்படி என்னோட மிஷின் இருக்கும் என்று அடுத்த விமானத்தில் டிக்கெட் போட்டு ஊருக்கே போயிட்டான். அந்த மு கருணாநிதியை திருச்சியிலே இருக்கக்கூடிய மாண்புமிகு எம்பி திருச்சி சிவா அவர்கள் சொல்கிறார், காமராஜர் அவர்கள் இறக்கும் தருவாயிலே கருணாநிதியின் கையை பிடித்து இனிமேல் தமிழ்நாட்டை நீதான் கருணாநிதி காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னதாக ஐயா திருச்சி சிவா எம்பி அவர்கள் சொல்லுகிறார். இதை ஐயா காமராஜர் அவர்களால் செதுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி கண்டிக்கல. ஆனால் வீதி வீதியாக தெரு தெருவாக மேடை ஓட்டு முகநூலு பகிரி எல்லாவற்றிலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று ஆணித்தரமாக பேசிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்போ உடன்பிறப்புகள், திமுகவில் இருக்கிற உடன்பிறப்புகள் கேட்டார்கள், எப்படி இவ்வளவு ஆணித்தரமாக இந்த சம்பவம் நடக்கவே இல்லை என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது நாங்கள் பதில் சொன்னோம், ஐயா காமராசர் சாகர போது அவர் சட்டை பையில் இருந்த 120 ரூபாய் படம் அப்படியே பத்திரமாக இருந்தது, அதனால் தான் சொல்கிறோம் என்று சொன்னோம். கருணாநிதி மட்டும் காமராஜர் சாகர போது அந்த இடத்தில் இருந்திருந்தால் அந்த 120 ரூபாய் பணத்தை அலேக்காக தூக்கி கொண்டு ஓடி இருப்பார் என்று சொன்னோம். அப்படிப்பட்ட திருட்டுக்கு பேர் போன விஞ்ஞான ஊழலிலே திளைத்த அந்த மூக வாக்களித்த 1000 விளக்கு தொகுதியிலே திராவிட மூகாவை வீட்டிற்கு அனுப்ப விரட்டி அடிக்க செந்தமிழன் சீமான் அவர்களால் களமிறக்கப்பட்டிருக்கிற தமிழ் தேசிய மூக எங்கள் அண்ணன் மு களஞ்சியம் அவர்களே, (2009) ஈழப்படுகொலையிலே 176,000 தமிழச்சிகள் தாலி அறுபட்டு நின்ற போது தமிழின தலைவர், தன்மான தலைவர், தானை தலைவர் என்று பீத்திக் கொண்டிருந்த ஐயா கருணாநிதி இதே கடற்கரையிலே தலைக்கு ஒரு பொண்டாட்டி காலுக்கு ஒரு பொண்டாட்டி என்று ஏர்கூலர் வைத்து படுத்துக் கொண்டிருந்த போது இந்த இனத்தை காப்பாற்ற யாருமே இல்லையா? அம்மையா எதிர்கட்சி தலைவர் ஜெயலலிதா காப்பாற்றுவார்களா? ஐயா ராமதாஸ் காப்பாற்றுவாரா? ஐயா திருமாவளவன் காப்பாற்றுவாரா? பாராளுமன்ற புலி ஐயா வைகோ காப்பாற்றுவாரா என்று
ஒவ்வொரு வீட்டு தலைவர்களையும் வாய் விளந்து பார்த்து கொண்டிருந்த தமிழ் சமுதாயத்திலே ராமேஸ்வர கடற்கரையில் இருந்து எங்கள் தலைவன் பிரபாகரன் கையில் இருக்கிற துப்பாக்கியில் இருந்து வெளிவருகிற தோட்டாவை போல ஒரு இளைஞன் எரிமலை பிளம்பாக காயம்பட்ட எங்கள் இதயத்திலே கர்ச்சனை மிகுந்த ஒரு இதயமாக பேசிக் கொண்டிருந்தான். ஏதோ ஒரு இடத்திலே சிவகங்கையில் இருந்து சினிமா எடுத்து பஞ்சம் பிழைக்க போன அவன் ஈழத்திலே மக்கள் படுகொலையை காண முடியாமல் இதயம் நெறிய பேசினான். பிறகு இரும்பு துகள்களை ஈர்க்கிற காந்தம் போல எங்களை ஈர்த்து 2009 தமிழர்களுக்கென்று ஒரு இயக்கம், தமிழர்களுக்கென்று ஒரு கொடி, தமிழர்களுக்கென்று ஒரு கட்சி இருக்க வேண்டும் என்று 176,000 தமிழச்சிகள் கருவில் இருந்து பிரசவிக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. 2009 இயக்கமாக இருந்து 2010 கட்சியாக அறிவிக்கப்பட்டு முதல் மாநாடு மதுரை மாநாட்டிலே நாங்கள் அறிவித்தோம். எந்த சூழ்நிலையிலும் எதன் பொருட்டும் இந்த கேடுகட்ட திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்காது என்று மதுரை மாநாட்டிலே பேரறிவிப்பு செய்தோம். பேரன்புக்குரிய பெற்றோர்களே, 2010 நாங்கள் பேரறிவிப்பு செய்தோம். இன்றைக்கு 2026 நின்று கொண்டிருக்கிறோம். எவனோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து நிற்கிற பேராண்மை கொன்ற ஒரு கட்சி இருக்கின்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். நேற்று கட்சி தொடங்குகிறார்கள். குர்ஆன் மீது சத்தியம், பகவத்கீதை மீது சத்தியம், திருக்குறள் மீது சத்தியம் என்கிறார்கள். அடுத்த தேர்தல் வருகிற போது தேர்தல் கூட்டணி வெற்றி கூட்டணி என்று அறிவித்து களத்திலே செல்கிறார்கள். இப்படி மடைமாற்றியவர்தான் ஐயா வைகோ, இப்படி மடைமாற்றப்பட்டவர் தான் ஐயா திருமாவளவன், இப்படி மடைமாற்றப்பட்டவர் தான் ஐயா ராமதாஸ். இன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் லெனினியம் பேசி மார்க்சியம் பேசி களத்திலே நின்றது. பாட்டாளிகளின் தோழர்களாக இருந்தவர்கள், காமரேடுகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளாக மாறி போனார்கள். அன்புக்குரிய சொந்தங்களே, ஒவ்வொரு தேர்தல் வருகிற போது 5 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும் 25 கோடிக்கும் 30 கோடிக்கும் தன்னுடைய மார்க்சியத்தை அறிவாலயத்திலே அடமானம் வைக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். நானும் எனக்கு முன்னால் பேசிய அன்புக்குரிய சகோதரர் கொற்றவை சிவா அவர்களும் கொங்கு மண்டலத்திலிருந்து வருகிறோம். ஒரு காலத்திலே கொங்கு மண்டலத்திலே கம்யூனிஸ்ட் கட்சிகளை தாண்டி வேறு எவனும் அரசியல் செய்ய முடியாது என்கிற காலகட்டம். திமுக கொடிக்கம்பத்தை ஏற்றினாலும் அதிமுக கொடிக்கம்பத்தை ஏற்றினாலும் இரவோடு இரவாக 2 கொடிக்கம்பங்கள் எந்த கட்சியின் கொடிக்கம்பங்களாக இருந்தாலும் வெட்டி வீட்டிற்கு அனுப்பப்படும். அங்கு கம்யூனிஸ்டுகள் தனி கட்சி, தனி ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோட்டிலே 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் கொங்கு மண்டலத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு பேசாம கம்முனு அவன் உட்கார்ந்திருக்கான அவன் பேர் தான் கம்யூனிஸ்ட்ங்கிறாங்க. பாராளுமன்றத்திலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, இல்ல ரோடு சரியில்லை, வீடு சரியில்லை, காடு எதுக்குமே போராட மாட்டான். ஏங்க இவர் கம்முனே உட்கார்ந்து இருக்காருன்னு கேட்டோம்னா, ஏங்க அவர் தாங்க கம்யூனிஸ்ட், கம்முனே இருப்பாரு. இவர்களை எப்படி இந்த திமுக வீழ்த்தியது? இந்த கம்யூனிஸ்டை கோலோச்சி இருந்த இந்த கம்யூனிஸ்டை கொங்கு மண்டலத்திலே திமுக தேர்தல் பரப்புரையிலே ஓட்டு கேட்டு வருகிற போது கம்யூனிஸ்டுகளுக்கு ஓட்டு போட்டு விடாதீர்கள். அவர்கள் பொது உடைமை சித்தாந்தத்தை கொண்டவர்கள். பொது உடைமை சித்தாந்தம் என்றால் என்ன தெரியுமா? உங்களிடம் 10 மாடுகள் இருந்தால் 5 மாடுகளை கம்யூனிஸ்ட் அரசாங்கம் பிடுங்கிக் கொள்ளும். உங்களிடம் 10 ஏக்கர் இடம் இருந்தால் அதில் 5 ஏக்கர் இடங்களை கம்யூனிஸ்ட் அரசாங்கம் பிடுங்கிக் கொள்ளும். உங்களிடம் 50 பவுன் நகை இருந்தால் அதில் பாதி நகையை கம்யூனிஸ்ட் அரசாங்கம் பிடுங்கிக் கொள்ளும் என்று மக்களிடம் வதந்தியை பரப்பி, அவதூறை பரப்பி கம்யூனிஸ்டுகளை வேறறுத்து எந்த கம்யூனிஸ்டை தாண்டி திமுக வளரவே முடியாது என்று கொங்கு மண்டலத்தில் இருந்ததோ அந்த கம்யூனிஸ்டுகளை தன் காலடியில வைத்திருக்கிறது இன்றைக்கு திமுக. காலடியில வைத்திருக்கிறது. இதை போலத்தான் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு புரட்சிகரமான அரசியலை முன்வைத்தாலும் ஒரே ஒரு வெற்றி விமர்சனத்தை, வெற்றி அவதூறை பரப்புகிறார்கள். நாம் தமிழர் கட்சி பாஜகவினுடைய பி டீம் என்கிறார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டால் பாஜகவை அரியாசனத்திலே அமர வைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்கிறார்கள். நாங்கள் இந்த மேடையிலும் சரி, எந்த மேடையாக இருந்தாலும் சரி, பேரறிவிப்பு செய்கிறோம். எங்கள் தாய் மீதும், தாய் மொழியின் மீதும், எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் மீதும் சத்தியமிட்டு சொல்கிறோம்.
நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த மண்ணிலே இருக்கிற வரை தாமரை மயிரிலும் மலராது என்பதை இந்த இடத்திலே அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. ஏன் பேரன்புக்குரிய என்னுடைய பெற்றோர்களே, எனது அருமை இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, உலமாக்களே, ஆலிம்களே, பள்ளிவாசல் தலைவர்களாக கருப்பு சிவப்பு துண்டு போட்டு பயணித்துக் கொண்டிருக்கிற முத்தவெளிகளே, நேற்று நடந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களும் 199 விழுக்காடு பேரறிவிப்பு செய்கிறது. என்ன செய்கிறது? 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுகவிற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு நாம் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என்று சூளுரைக்கிறார்கள். நாங்கள் கேட்கிற ஒரே கேள்வி, நீங்கள் சொல்லுகிற ஒரே பதில், நாங்கள் கேள்வி கேட்டால் எதற்காக உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று கேட்டால் திமுக தான் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்கிறார்கள். நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம், திமுக ஒருபோதும் முஸ்லிம்களை பாதுகாத்ததில்லை. முஸ்லிம்கள் நீங்கள் தான் திமுகவை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு பாரதிய ஜனதாவை காவி பயங்கரவாதத்தை பாசிசத்தை பற்றி வாயிலேயே பேசுகிற ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தந்தை ஸ்டாலின் அவர்களும் அவருக்கு முன்பாக இந்த கட்சியை தலைவராக இருந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து வழிநடத்திய ஐயா கருணாநிதி முதலாக இந்த பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்த அயோக்கியனே இந்த திமுக தான். அன்புக்குரிய சொந்தங்களே, பெற்றோர்களே, இன்றைக்கு நல்லகண்ணு தமிழ்நாட்டிலே இருந்த கடைசி கம்யூனிஸ்ட் நல்லகண்ணு இறந்து விட்டார். அந்த நல்லகண்ணு இறந்து விட்டதற்கு நீலி கண்ணீர் வடிக்கிறார்கள், பேரணி செல்கிறார்கள், மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்துகிறார்கள். ஆனால் அந்த நல்லகண்ணு எங்கள் கோவை பாராளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிட்ட போது அவருக்கு எதிராக சிபி ராதாகிருஷ்ணன் என்கிற இன்றைக்கு துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறாரே அவரை கோயமுத்தூர் பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக நிறுத்தி அவருக்கு வீதி வீதியாக தெரு தெருவாக வாக்கு கேட்டு அரசியலில் ஒப்பற்ற நேர்மை நல்லகண்ணுவை தோற்கடித்து இவர்கள் பாசிசம் என்று சொல்கிறார்களே, அந்த பாசிசத்தின் ஊன்றுகோலாக ஆணிவேராக இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணனை கோயமுத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே வெல்ல வைத்து பாராளுமன்றத்திற்குள்ளே அனுப்பியது இதே ஐயா கருணாநிதியும் திமுகவும். இன்னும் ஒருபடி சொல்ல போனால் இன்றைக்கு எங்களுடைய அண்ணன் எங்கள் தாய்ப்புலி சீமான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடுகிறாரே, அந்த சட்டமன்ற தொகுதியிலே 1998-99 தேர்தலிலே சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட வெறுக்கத்தக்க அருவருக்கத்தக்க இஸ்லாமியர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் எப்போது பார்த்தாலும் எந்த மேடைகளில் பார்த்தாலும் வெறுப்பு அரசியலை விதைக்கிற எச் ராஜாவை எம்எல்ஏ வாக்கி அழகு பார்த்தது இதே கருணாநிதியும் திமுகவும் என்று சொல்கிறோம். இதை எந்த மானமுள்ள திமுக காரனாவது மறுத்து மேடை போட்டு பேச வக்கு இருக்குதா? ஆனால் இன்றைக்கு பேரன்புக்குரிய ஜமாத்துல் உலமா அறிவிக்கிறது, நீங்கள் உதிரிகளுக்கு வாக்கு செலுத்தி உங்கள் வாக்கை வீணாக்கி விடாதீர்கள் என்கிறது. நாங்கள் சொல்கிறோம், ஜமாத்துல் உலமாவே, மாண்புமிக்க உலமாக்களே, நாம் தமிழர் கட்சி உதிரி கட்சி அல்ல. தமிழ்நாட்டிலே உறுதியான கட்சியே நாம் தமிழர் கட்சி தான். 40 கட்சி 50 கட்சி 100 கட்சி என்று உதிரிகளை கூட்டிக் கொண்டு உதிரி அரசியல் ஒட்டுண்ணி அரசியலை செய்வது இந்த திமுக அதிமுக. எங்கள் பாட்டன் கொடுத்த எங்கள் தலைவன் பிரபாகரன் கொடுத்த ஒரே ஒரு புலிக்குடி மட்டும்தான் எங்கள் வாகனத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இதே இடத்திலே ஐயா மருத்துவர் எழிலன் அவர்கள் ஓட்டு கேட்டு வருவார். இதே இடத்திலே அம்மையார் வளர்மதி அவர்கள் ஓட்டு கேட்டு வருவார். அவர்கள் வாகனத்துக்கு முன்னால் பாருங்க, பன்னி குட்டிகள் போல 20 கொடிகள் கட்டப்பட்டிருக்கும். கருப்புல, சிவப்புல, பச்சையில, புளுவுல. ஒரு கொடி விற்கிற கடையில கூட அத்தனை கொடிகள் கிடைக்காது. அவ்வளவு கலர் கலரான கொடிகள் கட்டப்பட்டிருக்கும். அதே போல அம்மையார் வளர்மதி அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்திலே ஓட்டு கேட்டு வரும்போது பாருங்கள், சென்னை சில்க்ஸ்ல கூட அவ்வளவு கலர் கலரான புடவைகள் கிடைக்காது. அப்படி கலர் கலராக கொடி கட்டப்பட்டிருக்கும். போன தேர்தலில் அங்கிருந்த கூட்டணி இந்த தேர்தலில் இங்கு, போன தேர்தலில் இங்கிருந்து என்ன தலைவர் அவரை விமர்சித்தாரோ அந்த தலைவர் அங்கிருந்து இவர்களை இங்கு விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி மாறி மாறி
கூட்டணி தர்மம் என்று கூட்டணி கர்மத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். யார் அதிகமாக பணம் கொடுக்கிறார்களோ, எப்படி ஐபிஎல்லிலே கிரிக்கெட் வீரரை ஏலம் விடுகிறார்களோ, 1 கோடி 2 கோடி 10 கோடி 20 கோடி என்று ஒரு வீரரை எப்படி ஐபிஎல் முதலாளி ஏலம் எடுக்கிறாரோ, அதுபோல் இந்த கட்சிகளை இந்த 2 பெரும் திராவிட கட்சிகள் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய பெற்றோர்களே, அன்புக்குரிய பெரியோர்களே, ஆனால் இத்தனை கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறது. இவர்கள் வீதி வீதியாக வாக்கு கேட்டு வருகிறார்கள். ஆனால் நாங்கள் ஒரே ஒரு புலிக்கொடியை நம்பி களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஏன் நாம் தமிழர் பிள்ளைகள் இவ்வளவு கோபமாக, இவ்வளவு ஆக்ரோஷமாக, சீமானும் கோபமாக பேசுகிறார்? அவரை கூட சமாளித்து விடலாம், இந்த களஞ்சியத்தை சமாளிக்கவே முடியவில்லை, அவர் அதைவிட கோபமாக பேசுகிறார் என்று எங்களிடம் சொல்கிறார்கள். எங்களுக்கு அவ்வளவு வெறி, அவ்வளவு வன்மம். என்ன வன்மம்? 2009 இன்றைக்கு சகோதரர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி சொல்லுகிறார், எனக்கு தாங்க முடியாத அழுத்தத்தை காவல்துறை தருகிறது என்கிறார். நாம் தமிழர் கட்சி தொடங்கி நடைபோட்ட காலத்திலே நீங்கள் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் செத்து சுண்ணாம்பான பிறகு கட்சி தொடங்குகிறீர்கள். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் முதலமைச்சராக, எதிர்க்கட்சி தலைவராக அரியாசனத்திலே கோலோச்சி இருக்கிற போது, நல்ல உடல் வலிமை கொண்டு சட்டமன்றத்திலே ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும் போது நாம் தமிழர் கட்சியை தொடங்கிய பிள்ளைகள் நாங்கள். இன்றைக்கு ஐயா ஸ்டாலினே உங்களுக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறார் என்றால், அந்த ஸ்டாலினுக்கே அப்பன் கருணாநிதி எங்களுக்கு எவ்வளவு அழுத்தத்தை கொடுத்திருப்பார்? நீங்களே யோசித்து பாருங்கள். அன்புக்குரிய பெற்றோர்களே, இப்படி நாங்கள் தலைவர் பிரபாகரன் படத்தை போட்டு கூட்டம் நடத்த முடியாது. இதை விட சின்னதாக கூட போட்டு கூட்டம் நடத்த முடியாது. உடனே காவல்துறை கூட்டத்தை ரத்து செய்துவிடும், அனுமதி தராது. அப்படியே நாங்கள் கூட்டத்தை நடத்தி மேடையிலே பிரபாகரன் என்கிற வார்த்தையை உச்சரித்து விட்டால் எங்கள் மீது வழக்கு போட்டு சிறையிலே அடைப்பார்கள். வழக்கு என்றால் ஏதோ 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஃபைன் கட்டி வர பெட்டி கேஸ் மாதிரியான பெட்டி கேஸ்கள் அல்ல. தேசிய பாதுகாப்பு சட்டத்தை நாம் தமிழர் பிள்ளைகள் மீது அவர்கள் கட்டளிட்டார்கள். நாம் தமிழர் பிள்ளைகள் மீது மட்டுமல்ல, இந்த கட்சியை எங்களுக்கு மூளையாக இருந்து வழி நடத்துகிற செந்தமிழன் சீமானை 5 முறை சிறையிலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைத்தவர் ஐயா கருணாநிதி. இதே திருச்சி மாநாட்டிலே 2015 நான் 12ஆம் வகுப்பு மாணவனாக இருந்து ஒரே ஒரு பக்கத்திலே ஒரு கவிதை வாசித்தேன். அந்த கவிதைக்கு அம்மையார் ஜெயலலிதா 5 பிரிவுகளிலே என் மீது வழக்கு போட்டு 15 நாட்கள் நீதிமன்றத்திலே கையெழுத்து போட்டு நாங்கள் பிணை வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கு கட்சி தொடங்கி 43 பேரை துள்ள துடிக்க கொன்றுவிட்டு அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்று. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் 2009-10 காலகட்டத்தில் அண்ணன் களஞ்சியம் அவர்களுக்கு தெரியும். நாங்க வீட்டுக்குள்ளே படுத்திருப்போம், மனைவியோடு படுத்திருப்போம், அம்மாவோடு அப்பாவோடு படுத்திருப்போம். இரவு 1 மணி 2 மணி 3 மணிக்கு தமிழ்நாடு காவல்துறை ஏதோ ஒரு கொலைகாரனை கைது செய்வதை போல, கஞ்சா விற்பவனை கைது செய்வதை போல, 24 மணி நேரம் சாராயம் விற்பவனை கைது செய்வதை போல, ஆற்று மணலை அள்ளி விற்பவனை கைது செய்வதை போல, கனிம வளங்களை கொள்ளையடிப்பவனை கைது செய்வதை போல இவனெல்லாம் கைது செய்ய மாட்டான். ஏன்னா இவன் பூரா சட்டமன்றத்தில் இருக்கிறான். இவர்களை எல்லாம் எப்படி ஒரு நேர்மையான அரசு கைது செய்யுமோ அதை போல எங்கள் வீட்டிலே கற்பனை செய்து பாருங்கள். தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள் எல்லோரும் இருப்பார்கள், உறங்கிக் கொண்டிருப்பார்கள். இரவு 3 மணி சுவர் ஏறி குதிப்பார்கள். காவல்துறை இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள்களும் கதவை ஓங்கி தட்டுவார்கள், வெளியே வாருங்கள் என்பார்கள். நாம் வெளியே இருப்பது திருடனா, கொலைகாரனா, கொள்ளைக்காரனா என்று ஏதும் தெரியாமல் விளக்கை போட்டு வெளியே ஓடுவோம். உங்கள் மகனை வர சொல்லுங்கள், உங்கள் கணவரை வர சொல்லுங்கள், உங்கள் தகப்பனாரை வர சொல்லுங்கள், நாங்கள் கைது செய்ய போகிறோம் என்று கைது செய்து கொண்டு போவார்கள். ஏன் கைது செய்கிறார்கள் தெரியாது, எந்த சிறைக்கு எந்த காவல் நிலையத்துக்கு கொண்டு போகிறார்கள் தெரியாது. 24 மணி நேரம் 48 மணி நேரங்களுக்கு பிறகு எங்கள் குடும்பத்தினருக்கு செய்தி வரும், நீங்கள் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை, தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரித்து பேசியதால் இத்தனை பிரிவுகளிலே வழக்கு போட்டு இவரை இந்த சிறைக்கு கொண்டு போகிறோம், இவரை புழல் சிறைக்கு கொண்டு போகிறோம், இவரை வேலூர் சிறைக்கு கொண்டு போகிறோம், இவரை திருப்பூர் சப் சிறைக்கு கொண்டு போகிறோம் என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு பொருளாதார வலிமை இல்லாத நாங்கள் போராடி போராடி ஒவ்வொரு எங்கள் நாம் தமிழர் பிள்ளையும் 100, 200, 300, 500 என்று தான் உழைத்த ஊதியத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை பிணையில் எடுத்த வரலாறு இருக்கிறது. இதை ஏன் இந்த இடத்திலே பதிவு செய்கிறோம் என்றால், எங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் தெரியுமா? எந்த பிரபாகரன் பெயரை சொன்னதற்கு எங்கள் மீது வழக்கு போட்டார்களோ, எந்த எங்கள் தலைவன் பிரபாகரன் படத்தை வைப்பதற்கு வழக்கு போட்டார்களோ, அந்த வழக்கை தவிடுபடியாக்கணும், அந்த காலகட்டத்தை தவிடுபடியாக்கணும்.
இந்த நிலத்திலே தவிடுபடியாக்கி விட்டோம். 2026 ஏப்ரல் 23 நீங்கள் வரிசையில் நின்ற 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் எங்கள் அண்ணன் மு களஞ்சியம் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்து விட்டார். இன்றைக்கு அவர் வரிசையின் 2 இருக்கிறார். வென்று விட்ட பிறகு வரிசையின் முதலிடத்திலே அவர் வருவார். அப்படி வருகிற போது சட்டமன்றத்திலே இதே போல சிவப்பு துண்டிலே தலைவர் பிரபாகரன் படம் பொறித்த துண்டை போட்டு சட்டமன்றத்துக்குள்ளே செல்வார். அங்கே தயாநிதி மாறனும் கனிமொழியும் இன்னும் பிற திமுக அதிமுக காரர்கள் உறுதிமொழி எடுப்பார்கள். கருணாநிதி வாழ்க, கருணாநிதி பொண்டாட்டி வாழ்க, கருணாநிதி வப்பாட்டி வாழ்க என்று உறுதிமொழி எடுப்பார்கள். பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று உறுதிமொழி எடுப்பார்கள். அப்போது ஒரு வீர புலியாக விடுதலை புலியாக நின்ற அண்ணன் சோழன் மு களஞ்சியம் முழங்குவார். இந்த 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியிலே சோழன் மு களஞ்சியம் எனும் நான் என்று தொடங்கி எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன் என்று சட்டமன்றத்தை சங்கமிப்பார். அந்த நாளை உருவாக்காமல் சீமான் தம்பிகள் செத்தே விடமாட்டோம். அந்த நாளை உருவாக்குவோம். இல்லை என்றால் அந்த நாளை உருவாக்க ஒவ்வொரு நாளும் அயராமல் நாங்கள் போராடுவோம். வருஷா வருஷம் நமக்கு ஒரு கிறுக்கம் கிடைச்சத, ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு கிறுக்கம் கிடைச்சத. போன தேர்தலில் நெஞ்சு வெடிக்க பேசுதான் ஐயா கமலஹாசன் மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி தொடங்கி களத்துக்கு வந்தாரு. இதே எங்க ஊர் திருப்பூருக்கு வந்து இப்படினாரு டார்ச் லைட்டை தூக்கி டிவி அடிச்சு உடைச்சாரு. எத்தனை நாள் குடும்ப ஆட்சி, போதும் இந்த குடும்ப ஆட்சி என்று சொன்னார். இன்றைக்கு எங்கடா அந்த ஐயா கமலஹாசன் என்று பார்த்தால் அதே டார்ச் லைட்டை அறிவாலயத்தில் பிடிச்சிட்டு நிற்கிறார். அன்றைக்கு அவருடைய கொள்கை முழக்கமாக இருந்த ஐயா கவிஞர் சிநேகன் அவர்கள் திருப்பூரிலே கூட்டம் போட்டு பேசுகிறார். கமலஹாசன் அரசியலுக்கு வந்து விட்டார், இனி அவர் சொன்னால்தான் காவேரியே வரும் என்று பேசினார். அதே இடத்திலே அடுத்த நாள் நாங்கள் கூட்டம் போட்டு பேசினோம். கமலஹாசன் கூப்பிட்டா அவர் பொண்டாட்டி கௌதமியே வரலையே, பிறகு எப்படி காவேரி வரும்னு கேட்டோம். அவர் பொண்டாட்டி கௌதமியே வரலையே, பிறகு எப்படி காவேரி வரும்? நல்ல வரும் என்று சொல்லி நாங்கள் தான் மாற்றம் என்று சொல்லி சகோதரர் சிவா அவர்கள் பதிவு செய்ததை போல 4% வாக்குகளை மக்கள் நீதி மையம் மாற்றம் என்று அறுவடை செய்தது. 4% வாக்குகளை அறுவடை செய்து எந்த போராட்டத்திலே, எந்த ஆர்ப்பாட்டத்திலே, எந்த மக்கள் களத்திலே கமலஹாசன் களத்திலே நின்றார். அடுத்த நொடியே பிக் பாஸ் வீட்டிற்குள்ளே 100 கோடி சம்பளம் வாங்கி சென்றார். பிறகு ஒரு 6 மாசம் இருந்தார். அதன் பிறகு எந்த திமுகவை எதிர்த்து கட்சி தொடங்கினாரோ, எந்த குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன் என்று பேசினாரோ அதே குடும்பத்திலே தஞ்சம் புகுந்து விட்டார். நேற்று தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம், ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரோடு ஷோ போறாரு. பக்கத்துல ஒருத்தன் கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் போட்டு போறான். நாங்க கூட விஜய் மாதிரி பவுன்சரோன்னு நினைச்சோம். கடைசியில பார்த்தா கமலஹாசன் கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் கருப்பு பெல்ட் கருப்பு ஷூ போட்டு அறிவாலயத்தின் வாட்ச்மேன் போல ஸ்டாலினுக்கு பக்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறார் கமலஹாசன். இந்த சினிமாக்காரர்களை நம்பி நீங்கள் ஏன் உங்கள் வாக்குகளை நீங்கள் வீணாக்கிறீர்கள்? ஜமாத்துல் உலமா சொல்லுகிறது, வாக்குகளை வீணாக்கி விடாதீர்கள் என்கிறது. நாங்கள் சொல்லுகிறோம், உதயசூரியனுக்கும் ரெட்டலைக்கும் ஓட்டு போட்டு நாட்டையே வீணாக்கி விட்ட நீங்கள் ஓட்டை வீணாக்குவதை பற்றி கவலைப்படலாமா? இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு. யார் பாதுகாப்பு? இதே 2021 இருந்து 2026 வரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியிலே கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஐயா ஜவஹர் அலி என்கிற ஒரு இஸ்லாமியரை துடிக்க சாலையிலே வெட்டி படுகொலை செய்தார்களே, அந்த ஜவஹர் அலியை இந்த திமுக காப்பாற்றியதா? இல்லை அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பிறகாவது அவருக்கு நீதியை பெற்று தந்ததா? கள்ளச்சாராயம் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கிற அந்த அரசு ஒரு நடிகனை பார்க்க போய் உயிர் விட்டவனுக்கு 10 லட்சம் 7 லட்சம் 5 லட்சம் என்று ஏலம் போடுகிற அந்த அரசு கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி உயிரை விட்ட ஒரு முத்தாய்ப்பான இஸ்லாமிய போராளி ஜவஹர் அலிக்கு இதுவரை ஒரு 1 லட்சம் ரூபாய் அவர் குடும்பத்திற்கு நிதி கொடுத்திருக்குமா? இல்லை அவர் குடும்பத்தினரை போய் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்திருப்பாரா? இல்லை அவரை கொலை செய்த கொலைகாரர்களை கடுமையான சட்டத்தின் மூலம் தண்டித்திருப்பாரா? தண்டிக்க முடியாதா? ஸ்டெர்லைட்டில போராடின மக்களை 13 பேரை சுட்டுக்கொள்ள காவல்துறையினால முடியும். கடந்த வாரம் ஒரு கல்லிறக்கின பனை தொழிலாளிய 2 கால்களிலும் இசக்கி ராஜா என்கிற ஒரு பொறுக்கி எஸ்ஐ சுட்டு தள்ள முடியும். ஆனால் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடியவனை காப்பாற்ற முடியாதா? அவன் இஸ்லாமியன் இல்லையா? அந்த ஒரு சம்பவம் மட்டும் தானா?
இதே வேலூரிலே, வாணியம்பாடி, ஆம்பூரிலே கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது. மெத்தப்பட்டமைனும் அபீனும் சர்வசாதாரணமாக புழங்குகிறது. பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளிலே மாணவர்கள் கஞ்சாவிற்கு அடிமையாக விட்டார்கள் என்று உங்களை விட பெரிதாக தொப்பியும் தாடியும் வைத்துக் கொண்டு களத்திலே நின்றாரே வசீம் அக்ரம் என்கிற இஸ்லாமியர், அந்த இஸ்லாமியரை இந்த கஞ்சா குடிக்கு நாய்கள் நடு ரோட்டிலே விட்டு வெட்டி கொன்னார்களே, அந்த வசீம் அக்ரமுக்கு நடந்த அக்கிரமத்திற்கு இந்த திமுக ஐயா ஸ்டாலின் அவர்கள், காவல்துறை எந்த விதத்திலாவது பாதுகாப்பு கொடுத்ததா? இல்லை நீதி நியாயத்தை பெற்றுக் கொடுத்ததா? கடந்த ஓராண்டுக்கு முன்னால் ஒரு சம்பவம், வக்ஃபு வாரிய நிலத்தை மோடி அறிவிக்கிறார், எல்லாரும் போராடினாங்க, எல்லா இஸ்லாமியர்களும் போராடினாங்க வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக. ஆனால் வக்ஃபு நிலங்களை சில திமுக திருடர்கள் திருடி வைத்திருக்கிறார்கள். தர்காவிற்கு சொந்தமான இடத்தை, பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தை இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் திருடி வைத்திருக்கிறார்கள் என்று நம்ம திருநெல்வேலி, இந்த சென்னைக்கும் திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. திருநெல்வேலி தூத்துக்குடியிலே பூர்வீகமாக கொண்டவர்கள் சென்னை முழுக்க பரவி வாழ்கிறார்கள். அப்படி இந்த திருநெல்வேலி கேடிசி நகர், கட்டபொம்மன் நகர் பகுதியை சார்ந்த ஐயா ஜாகிர் ஹுசேன் என்பவரை வக்ஃபு நிலத்தை திருடி வைத்திருக்கிறார்கள். அப்படி அவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி, சப் இன்ஸ்பெக்டர், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி. அந்த ஜாகிர் ஹுசேனை திருநெல்வேலியிலே பாளையங்கோட்டைக்கு அருகிலே பயங்கரவாதிகள் வெட்டி படுகொலை செய்கிறார்களே, அந்த ஜாகிர் ஹுசேன் வெட்டி படுகொலை செய்வதற்கு ஒரு வாரம் முன்பாக காவல் ஆணையரை சந்தித்து என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, என்னை சார்ந்தவர்களுக்கு ஆபத்து இருக்கிறது, என் உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று முன்னாள் காவல்துறை அதிகாரி போய் மனு கொடுக்கிறாரு. கமிஷனரை சந்தித்து மனு கொடுக்கிறாரு. ஆனால் அவர் துள்ள துடிக்க திருநெல்வேலி பாளையங்கோட்டையில வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். எந்த திமுக உங்களை பாதுகாத்தது? எந்த கருணாநிதியின் குடும்பம் உங்களை பாதுகாத்தது? அப்ப இவர்களெல்லாம் அந்த வசீம் அக்ரமும் ஜவஹர் அலியும் ஜாகிர் ஹுசேனும் நேர்மையாளர்கள் அல்லவா? இஸ்லாமியர்கள் அல்லவா? மெத்தப்பட்டை கடத்தி விற்கிற ஜாபர் சாதிக்கு மட்டும்தான் இஸ்லாமியரா? அவரை மட்டும்தான் பாதுகாப்பீங்களா? நாங்கள் மேடை போட்டு அறிவிக்கிறோம், இந்த மண்ணிலே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அரணாக ஒரு கட்சி இருக்குது என்றால், பாதுகாப்பு அரணாக ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால், அதில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. 1998 கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு அன்றைய திமுகவினுடைய சட்டமன்ற சபாநாயகராக இருந்த ஐயா ஆலடி அருணா அவர்கள் அறிவிக்கிறார், ஒன்றல்ல இரண்டல்ல 7 தடவை சட்டமன்றத்திலே முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று அறிவித்த பெருமகன் இந்த கருணாநிதியும் திமுகவும் அவர் சபாநாயகர் ஆலடி அருணாவும். நேற்று மெம்பரிலே நின்று பயான் பண்ணுகிறீர்களே, விஜய் நம்மை திரைப்படத்திலே தீவிரவாதியாக காட்டிவிட்டார், அதனால் கூத்தாடிக்கு ஓட்டு போடக்கூடாது என்று சொல்லி இன்னொரு கூத்தாடி உதயநிதியை ஓட்டு கேட்டு வருகிறீர்களே. ஜமாத்துல் உலமாவே, ஆலிம்களே, முத்தவலிகளே, அஜரத்துமார்களே, பெரியோர்களே, விஜய் சினிமாவிலே தீவிரவாதியாக காட்டினார், விஜயகாந்த் சினிமாவிலே தீவிரவாதியாக காட்டினார். ஆனால் நீங்கள் வரிசையில் நின்று எந்த உதயசூரியனுக்கு கொடி பிடித்தீர்களோ, எந்த திமுகவிற்கு கொத்தடிமையாக வேலை பார்க்கிறீர்களோ, அந்த திமுக 98 சட்டமன்றத்திலே 7 முறை முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று சொல்லி இருக்கிறது. இதுவரை சட்டமன்றத்திற்குள்ளே போன RSS சார்ந்தவனோ, பாஜகவை சார்ந்தவனோ, இன்னும் வேறு எதிரான இயக்கங்களை சார்ந்தவர்கள் கூட முஸ்லிம் தீவிரவாதிகள் என்கிற வார்த்தையை சட்டமன்றத்திலே பயன்படுத்திய வரலாறு இல்லை. ஆனால் பயன்படுத்தியது ஐயா கருணாநிதியும் திமுகவும் அவர் சபாநாயகர் ஆலடி அருணாவும். இதை மறுத்து பேச எவராவது இருக்கிறீர்களா? யாராவது ஒருவர்? இன்னும் ஐயா கருணாநிதி முரசொலியிலே எழுதுகிறார், RSS, எந்த RSS பாசிசம் பாயாசம் என்று நீங்கள் உருட்டுகிறீர்களோ அந்த RSS பற்றி முரசொலியிலே கருணாநிதி எழுதுகிறார், RSSம் திராவிட கழகம் போல ஒரு சமூக இயக்கம் என்று எழுதியவர் இந்த கருணாநிதி. இந்த கூற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? RS ஒரு சமூக நல இயக்கம் என்று கருணாநிதி முரசொலியிலே எழுதியதை நீங்கள் வரவேற்கிறீர்களா, வாழ்த்துகிறீர்களா, பாராட்டுகிறீர்களா, இல்லை எதிர்க்கிறீர்களா? நீங்கள் பாராட்டுகிறீர்கள் என்றால் உதயசூரியன் பக்கம் நில்லுங்கள், நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் விவசாயியின் பக்கம் நில்லுங்கள். பேரன்புக்குரிய பெற்றோர்களே, 25 ஆண்டுகள்
1998 கோவை குண்டுவெடிப்பிலே 300க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அருகிலே நின்ற அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த இடத்திலே நின்றவர்கள் எதற்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் என்று 300க்கு மேற்பட்டவர்களை கோவை சிறைச்சாலையிலே, இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ சிறைச்சாலையிலே இஸ்லாமிய பயங்கரவாதிகள், இஸ்லாமிய தீவிரவாதிகள் எனும் பெயரிலே இவர்கள் கைது செய்து சிறையிலே அடைக்கிறார்கள். இன்றைக்கு வரை 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கு வரை அவர்களுக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்படவில்லை. தேர்தல் வருகிற போதெல்லாம் 2 ஆண்டுகளுக்கு பரோல், 2 மாதங்களுக்கு பரோல் என்று சொல்லி ஐயா பாட்ஷா அவர்கள் தன் இன்னுயிரை ஈந்தே விட்டார். இன்றைக்கு காஞ்சி சங்கரமடத்திலே சீமான் போய்விட்டார் என்று அவரை RSS கைகூலி என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் கோவை குண்டுவெடிப்பு வழக்கிலே கைது செய்யப்பட்ட ஐயா பாட்ஷாவின் மரணத்திற்கு ஓடோடி வந்த அரசியல் தலைவர் செந்தமிழன் சீமான் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அவரை இஸ்லாமியர்களின் கைகூலி, இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் கைகூலி என்று RSS சொல்கிறான். ஒரு மனிதன் எப்படி 2 பேருக்கும் ஆதரவாக செயல்பட முடியும்? அன்புக்குரிய பெற்றோர்களே, பெரியோர்களே, ஒரு மனிதன் எப்படி ஒரே நேரத்திலே இஸ்லாமிய கைகூலியாகவும் RSSின் கைகூலியாகவும் இருக்க முடியும்? இறைவன் உங்களுக்கு 6 அறிவை கொடுத்திருக்கிறான். சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இந்த கருணாநிதியும் ஐயா ஸ்டாலினும் இஸ்லாமியர்களுக்கு நிறைய இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்கிறார்கள். எங்க தெரியுமா? சிறைச்சாலைகளிலே. இஸ்லாமியர்களுக்கு நிறைய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள். எங்க தெரியுமா? சிறைச்சாலையிலே ஏற்படக்கூடிய மரணங்களுக்கு. தா கிருஷ்ணன் கொலை வழக்கிலே திமுக காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தவர்களை அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் வெளியிடுகிறோம், நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று தா கிருஷ்ணன் கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை செய்தார் ஐயா கருணாநிதி. அந்த ஜீவோ இன்றைக்கும் கூகுளிலே இருக்கிறது, தட்டி பாருங்கள். அவர் போட்ட அந்த ஜீவோ கவர்மெண்ட் ஆர்டரிலே கீழே ஒரு வரி போட்டிருக்கிறார். இந்த விடுதலை இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கும் ராஜீவ் குற்றவாளிகளுக்கும், ராஜீவ் கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிற முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட குற்றவாளிகளுக்கும் பொருந்தாது என்று ஜீவோ பாஸ் பண்ணியவருக்கு தான் நீங்கள் உதயசூரியனுக்கு தொப்பியும் தாடியும் வைத்துக் கொண்டு ஓட்டு கேட்கிறீர்கள். அன்புக்குரிய பெற்றோர்களே, பெரியோர்களே, யோசிங்க. நாங்க கேட்கிற ஒண்ணுதான், வீரத்தின் விளைநிலம் எங்கள் ஐயா பழனி பாபாவை விட திமுகவிற்கு ஆதரவாக பேசுங்க ஒரு மனிதன் இருக்கிறானா? அந்த பழனி பாபா தன் வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலே எவ்வளவோ காணொளிகள் பேசியிருக்கிறார். யூடியூப்ல பழனி பாபா ஸ்பீச் போடுங்க, வந்துடும். அவர் சொல்கிறார், ஐயா எம்ஜிஆர் என் முதுகிலே, ஐயா எம்ஜிஆர் என் நெஞ்சிலே குத்திய எதிரி, கருணாநிதி எங்கள் சமுதாயத்தின் முதுகிலே குத்திய துரோகி என்று பதிவு செய்கிறார் பழனி பாபா. கருணாநிதிக்கு தேவை ஏற்பட்டால் சிலுக்கு சுமுதாவின் காலை கூட விழுந்து கும்பிடுவான் என்று சொன்னவர் ஐயா பழனி பாபா. தனக்கு தேவை என்றால் நடிகையின் காலிலே விழுவார். நீங்கள் உதயசூரியனுக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்டு முஸ்லிம்களுக்கு என்று தனி வங்கி, தனி ரோடு, தனி டேம் ஏதாவது கட்டி வைத்திருக்கிறீர்களா? உங்கள் இல்லத்திலே ரோடு சரியில்லை, ஒரு தெருவிளக்கு இல்லை என்று நாங்கள் இன்றைக்கு பேசியதை 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசியவர் ஐயா பழனி பாபா. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த சமூகம் சிந்திக்காது. மீண்டும் மெம்பர் படிக்கட்டுகளை நின்று கொண்டு நாங்கள் திமுகவை ஆதரிக்கிறோம் என்று சொல்வது எவ்வளவு வெட்கக்கேடானது, எவ்வளவு அவமானகரமானது. அன்புக்குரிய பெற்றோர்களே, பெரியோர்களே, எப்படி இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மீண்டும் செய்கிறீர்கள்? முதலாக பாஜகவோடு கூட்டணி வைத்து பாஜகவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொடுத்த இவர்களா பாசிசத்தை எதிர்ப்பார்கள்? நாங்கள் சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி பொது வெளியிலே மோடியின் காலிலே விழுவார் என்றால் ஐயா ஸ்டாலின் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கதவை பூட்டிட்டு மோடியின் காலிலே விழுவார். இது சத்தியமான உண்மை. இதை மறுக்க இங்க எவனும் இல்லை. சத்தியமான உண்மை. பேரன்பு கொண்ட பெற்றோர்களை சிந்தித்து பாருங்கள். இந்த இஸ்லாமியர்களோடு களத்தில் நின்றிருப்பது யார்? நீங்கள் ரொம்ப தூரம் போக வேண்டாம், குறைந்தது ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள வாங்க. 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையிலே வாடக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று தமுமுக போராடியது, SDPI போராடியது, இன்னும் எத்தனையோ இஸ்லாமிய இயக்கங்கள் போராடியது. அந்த மேடைகளிலே ஐயா திருமாவளவன் வந்து பேசினார், ஐயா வன்னியரசு வந்து பேசினார், இன்னும் எத்தனையோ பெரியவர்கள் வந்து பேசினார்கள்.
ஆனால் இவர்கள் எல்லாம் தன்னுடைய கை காசை போட்டு சொந்தமாக தன்னுடைய கட்சியின் மேடையிலே 10 ஆண்டுகளுக்கு மேலுள்ள இஸ்லாமியர்களை விடுதலை செய்யுங்க என்று முழங்கினார்களா என்றால் இல்லை. யாரோ போட்டு கொடுத்த மேடையிலே வந்து 1 மணி நேரம் பேசினார்கள். ஆனால் இந்த தமிழ்நாட்டிலே 10 ஆண்டுகளுக்கு மேலுள்ள சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழகம் முழுக்க போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் என்கிற அரசியல் கட்சி தான் எங்கள் அண்ணன் சீமான் தான். இன்றைக்கும் யூடியூப்ல இருக்குது. நாங்க எதுவும் பொய் சொல்லல. நீங்கள் இந்த செய்தியை போட்டு பாருங்க. அண்ணன் சீமான் எங்கள் கோவையில வந்து போராடினார், திருநெல்வேலியிலே போராடினார், தலைநகர் சென்னையிலே போராடினார், வள்ளுவர் கோட்டத்திலே போராடினார். இன்னும் தமிழ்நாட்டிலே எத்தனையோ முக்கிய நகரங்களில் இந்த போராட்டங்களை முன்னெடுத்தோம். அதற்கு பிறகு கொரோனா காலகட்டத்தை, கொரோனாவை காரணம் காட்டிய இந்த போராட்டத்தை தமிழ்நாடு அரசு நீர்த்து போக செய்து விட்டது. ஆனாலும் நாங்கள் பொறுக்கவில்லை. ஓராண்டுக்கு முன்பு, ஒரு 6 மாதத்திற்கு முன்பு திர என்கிற ஆவணப்படம், திர ஓபன், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஓபன், திர என்கிற ஆவணப்படம். என்ன ஆவணப்படம்? 98க்கு பிறகு இந்த இஸ்லாமியர்கள் நிலை கோயம்புத்தூர்ல என்னவா இருந்துச்சு, இவர்களுக்கு வீடு கிடைச்சதா, சோறு கிடைச்சதா, காவல்துறை இவர்கள் எப்படியெல்லாம் பழிவாங்கியது, தமிழ்நாடு அரசு எப்படியெல்லாம் சிறைக்குள்ளே இவர்களை சித்திரவதை செய்தது என்று ஒரு 30 நிமிடம் ஆவணப்படத்தை வெளியிட்டு, நாங்க எதை வெளியிடல, இது போல் நடக்கிற ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களிலும் தியேட்டர் போல திரை அமைத்து அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை எல்லா சகோதரர்களிடம் போட்டு காட்டிய ஒரு கட்சி இருக்குது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். இஸ்லாமிய இயக்கங்களே செய்யல. இன்றைக்கு 1 சீட்டும் 2 சீட்டும் வாங்கி கொண்டு திமுகவிற்கு ஓட்டு கேட்கிற இவர்கள் இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய படத்தை ஆவணப்படமாக எடுத்து வெளியிட்டார்களா? வெளியிடல. ஆனால் வெளியிட்ட கட்சி இன்று வரை எங்களுடைய சமூக வலைதளத்திலே ஒளிபரப்பப்பட்ட கட்சி எங்கள் தேசம் என்கிற எங்கள் யூடியூப் சேனல்ல இன்று போய் பார்த்தீங்கன்னாலும் அந்த காணொளி இருக்கும். அப்படியாப்பட்ட கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி. இன்னும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான எவ்வளவோ பிரச்சனை, சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போராட்டம், நாடெங்கும் போராட்டம் வெடிக்கிறது. டெல்லியிலே சாஹின்பாக்கிலே தொடங்கிய போராட்டம் தமிழகம் முழுக்க பற்றி எரிகிறது. அந்த சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆருக்கு எதிராக நடைபெற்ற அத்தனை போராட்டத்திலையும் தினம் தினம் அந்த தோழர்களோடு கைகோத்து நின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இதே எங்கள் அண்ணன் களஞ்சியம் அந்த சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் மேடையிலே பேசாத பேச்சுக்கள் இல்லை. இதே எங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் இதே பேசிக் கொண்டிருக்கிற நான், இதே என் தம்பி என் அண்ணன் கொற்றவை சிவா, இதே சாட்டை சரவணன், இதே கார்த்திகா, இதே பாத்திமா ஃபர்கானா, இதே ஹுமாயூன் கபீர் என்று நாம் தமிழர் கட்சியிலே இருக்கக்கூடிய அத்தனை பேச்சாளர்களும் தமிழகம் முழுக்க ஓடி 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 நெஞ்சு வெடிக்க ரத்த சதை தொங்க எங்கள் உடல் முழுக்க வேர்வை பூக்க பூக்க சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆருக்காக பேசினோம். ஒன்று தெரியுமா உறவுகளே? சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் இந்த சட்டங்களுக்கு எதிராக போராடி இந்தியாவிலேயே தேசிய பாதுகாப்பு சட்டம் வாங்கிய ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இஸ்லாமிய தலைவர்கள் கூட வாங்கல. இஸ்லாமிய தலைவர்கள் கூட தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு போடல. ஆனால் அண்ணன் சீமான் மீது கோவையிலே வழக்கு போட்டார்கள். வழக்கு போட்டது யார் தெரியுமா? நீங்கள் தாங்கி பிடிக்கிற இந்த திமுக தான் எங்க மேல வழக்கு போட்டுச்சு. ஏன்னா உண்மையா வழக்கு போட்டுச்சு. இந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசியதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்ட ஐயா ஸ்டாலினுக்கு தான் நீங்க மெம்பர்ல நின்று உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு கேட்கிறீங்க. அது மட்டுமா, கடந்த 6 மாதத்துக்கு முன்னால் கொண்டு வந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம், அதற்கு எதிராக தமிழகம் முழுக்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி செய்தது. அதுபோல முத்தலாக்கு தடை சட்டம் களத்திலே நாம் தமிழர் கட்சி, அதுபோல பொது சிவில் சட்டம் களத்திலே நாம் தமிழர் கட்சி உரத்து முழங்குவோம். அப்போல்லாம் இந்த இஸ்லாமிய இயக்கங்களை பார்க்கணுமே, அப்பெல்லாம் இந்த இஸ்லாமிய பெரியவர்களை பார்க்கணுமே. எங்களுக்கெல்லாம் காலை ஃபஜ்ர் தொழுதனையுமே அழைப்பு கொடுத்துருவாங்க. தங்கம், நீங்க வந்துதான் இன்னைக்கு போராட்டத்தை சிறப்பிச்சு வைக்கணும், நீங்க வந்துதான் இந்த மோடி அரசாங்கத்தை கதற விடணும், நீங்க வந்துதான் இந்த பாசிசத்தை பாயாசமாக்கணும் என்று சொல்லி எங்களுக்கு அழைப்பு கொடுத்த ஜமாத்தார்கள் எவ்வளவோ ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆனால் தேர்தல் வருகிற போது, தேர்தலுக்கு 10 நாள் தான் இருக்கிற போது நாங்க மோடியை எதிர்க்க வேண்டாம், நாங்க களத்தில் இருக்க வேண்டாம், நாங்கெல்லாம் உதிரி கட்சி. ஆனா எவன் உங்களை போராடும் போது உங்களை வழக்கு போட்டு இதே வண்ணாரப்பேட்டையில காவல்துறை அடிச்சு ஒவ்வொரு புர்காப்பேட்டை பெண்களையும் அடிச்சு காலு கையை உடைச்சு கைது பண்ணா, இதே அனகாபுத்தூர்ல 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளா நிலைத்து நின்ற பள்ளிவாசலை உடைச்சு
சுக்கு சுக்கா நொறுக்குனது இந்த ஸ்டாலின் அரசு தான். எங்க அண்ணன் பேசினார்ல, எங்களுக்கு முன்னாடி பேசினார்ல, அப்பல்லாவே நீர்நிலை புறம்போக்கில் தான்டா இருக்குது. இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரனுடைய இடம் நீர்நிலை லேக் ஏரியான்னு சொல்றான். ஏரி புறம்போக்கில் இருக்குது, ஏரி நத்தத்துல இருக்குதுன்னு சொன்னாரு. ஆனா அந்த போத்தீசையோ அந்த அப்பல்லாவையோ இடிப்பதற்கு இவர்களுக்கு திராணி இல்லை. ஆனா அனகாபுத்தூரிலே இஸ்லாமியர்கள் 60 ஆண்டு 70 ஆண்டு காலமாக தொழுது கொண்டிருந்த வாழ்ந்து கொண்டிருந்த பள்ளிவாசல்களின் வீடுகளையும் நீங்கள் நீர்நிலையை ஆக்கிரமித்தீர்கள் என்று வெறும் 3 மாசம் முன்னாடி தான் கிடைச்சா. ரொம்ப நாள்ல இல்ல, நான் இன்னும் கருணாநிதி காலத்துல காமராஜர் காலத்துல சொல்லல, வெறும் 3 மாசம் 4 மாசம் முன்னாடி இடிச்சாங்க. இதே தாம்பரம் பள்ளிவாசலுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்ட போது வீதியில இறங்கி இஸ்லாமியர்கள் போராடினார்கள். காவல்துறைக்கும் அவர்களுக்கும் மோதல் போக்கு ஏற்பட்டது. காவல்துறை என்ன, யார் கையில் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லையா? ஆனால் அப்போதெல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியை வீதி வீதியாக தெரு தெருவாக மேடை போட்டு பேசியவர்கள் இன்றைக்கு அவர்களோடு கைகோர்த்து கயவர்களோடு கயவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய வேதனை, வலி. நீங்கள் ஜும்மாவிலே பயானிலே நபிகள் நாயகத்தை புகழ்ந்த அந்த இடம், எல்லாம் வல்ல அல்லாஹுவை புகழ்ந்து பேசுகிற அந்த இடம், இஸ்மாயில் நபியை, இப்ராஹிம் நபியை, கதிஜாவை, பாத்திமாவை, அலி ரலியல்லாஹு அன்ஹுவை புகழ்ந்து பேசிய அந்த இடத்திலே நின்று ஐயா ஸ்டாலினை புகழ்ந்து பேசுகிறீர்களே, உங்களுக்கு அவமானமாக இல்லையா? அவமானமாக இல்லையா? எங்களுக்கு வெட்கமாக இருக்குது, எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம்? நீங்கள் பொதுவாக இருங்கள் ஜமாத்தார்களே, நீங்கள் பொதுவாக இருங்கள். நீங்கள் சீமானையும் ஆதரிக்க வேண்டாம், நீங்கள் ஸ்டாலினையும் ஆதரிக்க வேண்டாம். நீங்கள் இளைஞர்களை பெரியவர்களை நல்வழிப்படுத்துங்கள். ஓட்டுக்கு பணம் வாங்காதீர்கள் என்று பயான் பண்ணுங்கள். ஆற்று மணலை கொள்ளையடித்து விற்பவனுக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் என்று பயான் செய்யுங்கள். நபிகள் நாயகம் சொல்கிறார், இந்த பூமியிலே நீங்கள் வழிப்போக்கர்கள் என்கிறார் மனிதர்களை. நீங்கள் வழிப்போக்கர்கள். வழிப்போக்கன் என்றால் வந்தையா வாழ்ந்தையா அதோட போய் சேரு, செத்துரு. மலையை வெட்டி விற்காத. நீங்க போய் பாருங்க, கன்னியாகுமரியில மதுரையில தாயின் மார்பை அறுப்பதை போல மலையை வெட்டி வித்து ஏத்துறான். அந்த வெட்டி வித்து ஏத்துற அயோக்கிய பயலுக்கு நீங்க உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு கேட்கிறீங்க. நியூஸ் தமிழ்ங்கிற ஒரு தொலைக்காட்சி திமுகவின் எம்எல்ஏ பழனியாண்டி என்கிற ஒருவனுடைய குவாரிக்குள்ள ஓகி வீடியோ எடுக்கிறான். இங்க பாருங்க எப்படி மலையை வெட்டி விற்கிறான் பாருங்கன்னு வீடியோ எடுக்கிறான். அந்த நியூஸ் தமிழ் நெறியாளரை 50 பேர் சேர்ந்து இந்த திமுக எம்எல்ஏ பழனியாண்டி என்கிற அந்த ரவுடிகள் சேர்ந்து அடிக்கிறான். எல்லா தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பாச்சு. ஆனால் இது பற்றி யாராவது வாய் திறந்தீர்களா? யாராவது பேசுனீர்களா? யாராவது இதை பற்றி கருத்து சொல்லியிருக்கிறீர்களா? இல்ல இல்ல. சாராயம் விற்பது ஹராம் என்கிறீர்களே, ஆனால் இந்த சாராயத்தை விற்பவனுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்கிறீர்களே, அது ஹலாலா? சாராய கடையை நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து சாராயத்தை ஒழிப்போம், டாஸ்மாகை இழுத்து மூடுவோம் என்று மேடை மேடையாக முழங்குகிறார் சீமான். நீங்களும் பயானிலே சாராயம் ஹராம் சாராயம் ஹராம் என்கிறீர்கள். அந்த ஹராமை ஒழிக்க வந்த சீமானுக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லாமல் தெரு தெருவாக வீதி வீதியாக படிப்பகம் போல குடிப்பகத்தை திறந்து எங்களை குடிகாரர்களாக, இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்கிறான், ஆனா வீட்டுக்கு ஒரு குடி நோயாளி இருக்கிறான் என்பது சத்தியமான உண்மை. வீட்டுக்கு ஒரு குடிநோயாளி, வீட்டுக்கு ஒரு சாராய அடிமை இருக்கிறான். அப்படியாப்பட்ட இவர்களை உருவாக்குகிற இந்த திமுகவிற்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. நீங்க சத்தியத்தை பேசுகிறீர்களா? நீங்கள் அந்த மெம்பரிலே நின்று உண்மையை பேசுகிறீர்களா? அதை உறக்க பேசுகிறீர்களா? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. காஷ்மீரி ஃபைல்ஸ் ஒரு திரைப்படம் வருது, காஷ்மீரி ஃபைல்ஸ். காஷ்மீரிலே நடைபெற்ற எவ்வளவோ, காஷ்மீரின் பாதி விதவைகள், காஷ்மீர்ல பாதி பேர் விதவைகள் இந்த இந்திய ராணுவத்தால் சிக்குண்டு அவர்கள் மிகவும் வாழ்க்கையே வாழ முடியாது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த காஷ்மீரி ஃபைல்ஸ் என்கிற படம் வருது. அந்த படத்தை திரையிட முடியல. எந்த திரையரங்கு, எந்த ஓடிடி எதிலுமே அந்த படத்தை வெளியிட முடியல. அவ்வளவு சிக்கல் வருது. அப்போ ஐயா ஸ்டாலின் உங்களோட களத்துல வந்து நின்னாரா? ஐயா உதயநிதி ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமி உங்களோட களத்தில் வந்து நின்றார்களா? அந்த காஷ்மீரி ஃபைல்ஸ் என்கிற படத்தை தமிழிலே மொழிபெயர்த்து நாம் தமிழர் மேடையிலே மாநாட்டிலே ஒளிபரப்பிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இதை எவனாவது மறுத்துவிட முடியுமா? இன்றைக்கும் நாம் தமிழர் .org என்று போட்டீர்கள் என்றால் காஷ்மீரி ஃபைல்ஸ் என்கிற திரைப்படத்தை நீங்கள் தமிழ்ல பார்க்கலாம், தமிழ்ல புரியும். அதுபோல கேரளா ஸ்டோரி என்கிற படம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம்.
இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக சித்தரித்த படம், இஸ்லாமிய வீட்டு புர்கா போட்ட பிள்ளைகளை பயங்கரவாதிகளாக காட்டிய படம் கேரளா ஸ்டோரி. அந்த கேரளா ஸ்டோரியை திரையரங்கம் எங்கும் வாங்கி 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 அந்த படத்தை திரையிட்டார்கள். அப்போ ஒரே ஒரு அறிக்கை, இந்த திரைப்படத்தை இன்னும் அரை மணி நேரத்தில் திரையரங்கிலிருந்து எடுக்கலைன்னா உங்கள் திரையரங்கம் தமிழ்நாட்டிலே இருக்காது என்கிற நிலையை உருவாக்குவோம் என்று அறிக்கை கொடுத்த தலைவன் எங்கள் அண்ணன் சீமான். அடுத்த அரை மணி நேரத்திலே அந்த கேரளா ஸ்டோரி என்கிற படம் இல்லாம போயிருச்சு. அப்போ உங்களுக்கு கேரளா ஸ்டோரி படத்துக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலினும் ஐயா ஸ்டாலினும் தயாநிதி மாறனும் இன்னைக்கு தொப்பி போட்டு ஓட்டு கேட்கிறாரு. வெக்கம் இல்லாம ஐயா சேகர் பாபு வந்து நின்னாங்களா? காஷ்மீரி ஃபைல்ஸுக்கு எதிராக ஆதரவாக அவர்கள் நின்றார்களா? இல்லை கேரளா ஸ்டோரிக்கு எதிராக நின்றார்களா? அந்த கேரளா ஸ்டோரியினுடைய தயாரிப்பாளர் உலக தொலைக்காட்சி பிபிசிக்கு பேட்டி கொடுக்கிறான். என்ன கொடுக்கிறான்? ஒரே ஒரு ஆளு என் படத்தை நிப்பாட்டிட்டான்னு சொல்லி பிபிசில ஒப்பாரி வச்சாண்டா அந்த கேரளா ஸ்டோரியினுடைய தயாரிப்பாளர் எங்க அண்ணனுக்கு தெரியும். இப்படியெல்லாம் உங்களோடு களத்தில் நாங்கள் தாய் பிள்ளையாக மாமன் மச்சானாக நாங்க நிக்கிறோம். இன்னைக்கு போய் நான் திமுக சேர்றேன், என்னை சிறுபான்மை பிரிவில் பொறுப்பு கொடுக்கிறான். இன்னைக்கு போய் ஒரு இஸ்லாமியர் திமுகவில் சேர்கிறார் என்றால் அவருக்கு சிறுபான்மை பிரிவிலே பொறுப்பு. அவர் கட்சி பொறுப்பை அடையவே முடியாது. அதிமுகவிலும் அதே நிலை, கொடுமை. ஐயா விஜய் கட்சியிலும் இன்றைக்கு அதே நிலை. ஆனால் இந்த மண்ணிலே ஒரே ஒரு தலைவன் சொன்னான், இஸ்லாமியர்களை சிறுபான்மை என்று சொன்னால் போட்டிருக்கிற செருப்பை கலட்டி நான் அடிப்பேன் என்று சொன்ன ஒரு தலைவன் இருக்கிறான் என்றால் அவன் சீமான். இவர்கள் சிறுபான்மை அல்ல, தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மை. எங்கள் ஐயா இளையராஜா பெரும்பான்மை இந்து, அவருடைய மகன் யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார். அப்பா பெரும்பான்மை, மகன் சிறுபான்மையா? இது எவ்வளவு கேடுகட்ட சிந்தனை என்று இந்த மண்ணிற்கு சம்மட்டி அடி கொடுத்த சமர்கள வீரன் எங்கள் ஆரியர் அண்ணன் செந்தமலன் சீமான். அன்புக்குரிய பெற்றோர்களே, இந்த கேள்வியை யாராவது கேட்க முடியுமா? பாபர் மசூதி தீர்ப்பு ரோடு முழுக்க தமிழக ராணுவமும் காவல்துறையும் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. தீர்ப்பு வரப்போகிறது. எப்படி தீர்ப்பு வரப்போகிறது தெரியாது. யாருக்கு சாதகமாக வரப்போகிறது தெரியாது. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்று ரயில் நிலையம், பேருந்து நிலையம், இதுபோல மக்கள் கூடுகிற பஜார்கள் என்று எல்லா இடத்திலும் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிப்பு வெளியாகிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த தீர்ப்பு, நாம் நினைத்தது போல இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த தீர்ப்பு வந்தது. முதலமைச்சர் தீர்ப்பை வரவேற்கிறேன் என்றார் ஐயா ஸ்டாலின். நீங்க ஓட்டு போடுறீங்களே, அந்த ஸ்டாலின் இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன்னு சொன்னாரு. இன்னும் எத்தனையோ மாநில முதலமைச்சர்கள் தீர்ப்பு அமைதியா இருங்க, இந்த தீர்ப்பை ஏத்துக்கங்க என்று சொன்னார்கள். ஆனால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன போது சென்னையிலே இருந்து நீலாங்கரையில் இருந்து ஒரு அறிக்கை வெளியாச்சு. என்ன தெரியுமா? இந்த தீர்ப்பு தானே ஒழிய இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட நீதி அல்ல என்று ஒரு தலைவன் அறிக்கை வெளியிட்டான் என்றால் எங்கள் ஆரியர் அண்ணன் சீமான் தான். இந்த தீர்ப்பை எப்படி இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஐயா ஸ்டாலினுக்கு பள்ளிவாசல்களிலே ஓட்டு கேட்கிறீர்களே பெரியோர்களே, இந்த தீர்ப்பு வெறும் தீர்ப்பு தானே ஒழிய நீதி அல்ல என்று விளங்கிய சீமானை நீங்கள் உதிரி கட்சி என்று சொல்கிறீர்களே, இது எந்த வகையிலே நியாயம்? பேரன்புக்குரிய பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஐயா எழிலன் அவர்கள், அவருக்கு வருடம் 3 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதியாக வழங்கப்படுகிறது. அப்படி 5 ஆண்டுகளில் 15 கோடி ரூபாய் பணத்தை அவர் தொகுதி மேம்பாட்டு நிதியாக பெறுகிறார். அந்த 15 கோடி தொகுதி மேம்பாட்டு நிதியிலே நீங்கள் என்ன செய்து கிழித்தீர்கள் என்ற கேட்ட கேள்விக்கு அவர் சொல்கிறார், நான் ஒரு குத்துச்சண்டை மைதானத்தை உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்கிறார். 23ஆம் புலிகேசி படத்திலே ஐயா வடிவேலு சொல்வாரே, இதோ உங்களுக்காக ஒரு ஜாதி சண்டை மைதானம், எல்லோரும் அடித்து விட்டு சாகுங்கள் என்று ஐயா வடிவேலு சொல்லுவாரே, அதை போல இந்த 15 கோடியிலே நான் குத்துச்சண்டை மைதானத்தை உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்கிறார். இந்த 15 கோடியிலே எங்களுக்கான குடிநீரை உருவாக்கி தர வக்கில்லையே, நீங்கள் குத்துச்சண்டை மைதானத்தை உருவாக்கி தருகிறீர்களே, இதுதான் உங்களுடைய திராவிட மாடலா? சமூக நீதியா? இதுதான் அனைவருக்குமான ஆட்சியா?
24 மணி நேரம் கஞ்சா புழக்கம் இருக்கிறது. 24 மணி நேரம் எங்கள் அண்ணன் தம்பிகள் கடை திறந்து நடத்த முடியல, ஒரு ஹோட்டல் நடத்த முடியல, ஒரு மளிகை கடை நடத்த முடியல. 10 மணிக்கு கடை அடை என்று பெரு நகரங்களிலே காவல்துறை வருகிறது. ஆனால் 24 மணி நேரமும் இங்கு கஞ்சா கிடைக்கிறது, 24 மணி நேரமும் சாராயம் கிடைக்கிறது என்றால் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? எங்கே கஞ்சா கிடைக்கிறது என்று இளைஞர்கள் தேடி போய் வாங்குகிறார்கள். ஆனால் எங்கு கஞ்சா கிடைக்கிறது, சாராயம் 24 மணி நேரம் கிடைக்கிறது என்று காவல்துறைக்கு தெரியவில்லை என்றால் இது எவ்வளவு பெரிய கொடுமை, அவமானம். எங்கள் அன்புக்குரிய சிவா சொன்னதை போல சுதந்திரா நகர் பேரில் மட்டும்தான் சுதந்திரம். புறா கூண்டு கூட பெரிதாக இருக்கும், கோழி கூண்டு கூட பெரிதாக இருக்கும். ஆனால் 10க்கு 10 அறையிலே சுதந்திரா நகரிலே, கிரியப்பா ரோடிலே, பத்திரிக்கரையிலே, தருமாபுரத்திலே எங்கள் பேரன்புக்குரிய தமிழ் சமூக மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 10க்கு 10 அறை. நாங்கள் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறோம், இந்த 10க்கு 10 அறையில முதலமைச்சர் குடும்பம் வாழுமா? அவங்க வீட்டு கழிவறை 10க்கு 10 இருக்குமா, அதை விட பெருசா இருக்குமா? ஆனால் இந்த தருமாபுரம் பகுதியிலே, பத்திரிக்கரை பகுதியிலே, கிரியப்பா நகர், சுதந்திரா நகர் பகுதியிலே வாழக்கூடிய என்னுடைய பெற்றோர்கள் வெறும் 10க்கு 10 அறையிலே தாய், மகன், மனைவி, மக்களோடு 5 பேர் 6 பேர் வாழ்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய கொடுமையான வாழ்க்கை. இதைவிட கூண்டிலே அடைக்கப்பட்டு வளர்க்கிற கிளி சுதந்திரமானது இல்லையா? கூண்டிலே அடைக்கப்பட்டு வளர்க்கிற புறா சுதந்திரமானது இல்லையா? இங்கே எப்படி ஒரு கணவனும் மனைவியும் தாய் தந்தைக்கு முன்னால் தன்னுடைய இல்லற வாக்கியை இணைவார்கள்? பேரன்புக்குரிய பெற்றோர்களை சிந்தித்து பாருங்கள். உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்கும் வரிசையில் நின்று வாக்கு செலுத்த தயாராக இருக்கிறீர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். பெற்றோர்களே, பெரியோர்களே, யோசித்து பாருங்க. ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தை மாடல் பள்ளியாக உருவாக்கி விட்டோம் என்று மார்தட்டுகிறார் ஐயா எழிலன். மாடல் பள்ளியாக ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கி வைத்தீர்களே, அந்த பள்ளிக்கூடத்திலே திமுகவின் வார்டு செயலாளருடைய மகன் படிப்பாரா? மீதம் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் தரமா இல்லை என்று நீங்களே சொல்கிறீர்களா? அப்போ ஒரே ஒரு மாடல் பள்ளியை உருவாக்குவதுதான் இந்த திராவிட மாடலா? இந்த 1000 விளக்கு தொகுதி என்பது எப்பேற்பட்ட தொகுதி? ஐயா கருணாநிதியும் இங்குதான் வாக்கு செலுத்தினார், அம்மையார் ஜெயலலிதாவும் இங்குதான் வாக்கு செலுத்தினார், ஐயா ஸ்டாலின் அவர்களும் இங்குதான் வாக்கு செலுத்த போகிறார். மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், செல்வந்தர்கள் வாழக்கூடிய காதர் நவாஸ்கான் ரோடு இங்கு இருக்கிறது, போயஸ் கார்டனும் கோபாலபுரமும் இங்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், செல்வந்தர்கள் வாழ்வதும் இந்த 1000 விளக்கு தான். இந்த தருமாபுரத்திலே வாழக்கூடிய எங்களை போன்ற அடித்தட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதி மீதுதான் ஒரு பக்கம் இவ்வளவு, ஒரு பக்கம் இவ்வளவு, இவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த இந்த 1000 விளக்கு தொகுதியை சமர் செய்து சரிபடுத்த வேண்டும் என்றால் நீங்கள் மேசை தட்டக்கூடிய, சாணி தட்டக்கூடிய ஒருவரை அனுப்பினால் வேலைக்காகாது. எங்கள் அண்ணன் களஞ்சியம் போன்ற ஆட்களை அனுப்பினால்தான் வேலையாகும். ஏன்னா சட்டமன்றத்தில் ஏதாச்சும் முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்டுட்டா மாண்புமிகு சபாநாயகர் மைக்கை ஆஃப் பண்ணிடுவாரு. எங்க அண்ணன் களஞ்சியத்துக்கு மைக்கும் தேவையில்லை, ஸ்பீக்கரும் தேவையில்லை. மைக்கும் ஸ்பீக்கரும் இல்லாம திமுக காரர்கள் வெளிநடப்பு செய்கிற வரை எங்கள் அண்ணன் களஞ்சியம் முழங்கி கொண்டே இருப்பார். எப்படி ஜெயலலிதாவினுடைய முகத்தை பார்க்க பயந்து கொண்டு ஐயா கருணாநிதி சட்டமன்றத்திலே தன்னுடைய இருக்கைக்கு முன்பாக 100 ஃபைல்களை, 100 கோப்புகளை அடுக்கி ஜெயலலிதா பார்க்காத மாதிரி ஒளிந்து கொண்டாரோ, அது போல ஐயா ஸ்டாலின் எங்கள் அண்ணன் களஞ்சியம் பார்க்காதபடி ஒளிந்து கொள்கிற நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களுடைய வாக்கு திமுக என்கிற நிலை மாறும். நீங்க எந்த ஜமாத்தாவும் இருங்க, நீங்கள் திமுக ஜமாத்து, அதிமுக ஜமாத்து, எந்த ஜமாத்தாவும் இருங்க பெரியவங்க. ஆனால் 25 வயசு, 30 வயசு, 40 வயசுக்குள்ள இருக்கிற எனதருமை இஸ்லாமிய இளைஞர்கள் முடிவு செய்து விட்டார்கள், இந்த முறை எங்களுடைய வாக்கு விவசாயி சின்னத்தில் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். உறுதியாக. நான் நாகப்பட்டினம் போனேன், திருநெல்வேலி, தூத்துக்குடியிலே பரப்புரை செய்தேன், திருப்பூர், கோவை, ஈரோடு பகுதியிலே எத்தனையோ இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியில் எல்லாம் துண்டறிக்கை கொடுத்து போனேன். எத்தனையோ வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல்களிலே தொழுகை முடிந்து வரக்கூடிய அத்தனை சொந்தங்களிடம் துண்டறிக்கை வேட்பாளரை நிறுத்தி வணக்கம் போட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி எங்கள் கொள்கைகளை, கோட்பாடுகளை சொல்லி ஆதரவு கேட்டோம். எங்கள் இஸ்லாமிய பெரியவர்கள் இன்றும் நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்துவதில் உறுதியாக இருக்கிறீர்கள். ஆனால் எங்கள் இளைஞர் பட்டாளம், இளைய சமுதாயம்
இஸ்லாமிய கிறிஸ்தவத்தை சார்ந்த எங்கள் பேரன்புக்குரிய பெற்றோர்கள், இளைஞர்கள், நாங்கள் விவசாயிக்கு ஓட்டு போடுவோம் என்று எங்களிடம் தார்மீகமாக வந்து சொல்கிறார்கள். ஏன் ஏன் அரசு மருத்துவமனையில மனைவி கர்ப்பிணிங்க, நல்லா கேட்டுக்கங்க, தமிழகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது. மனைவி கர்ப்பிணி, இல்ல எங்க அப்பாவுக்கு ஒரு அறுவை சிகிச்சை, எங்க அம்மாவுக்கு ஒரு அறுவை சிகிச்சை, அரசு மருத்துவமனையில இல்ல ஏதோ ஒரு தனியார் மருத்துவமனை சேர்த்திட்டோம். உடனடியாக அடுத்த 1 மணி நேரத்துல குறிப்பிட்ட வகை A பாசிட்டிவ், B பாசிட்டிவ், B நெகட்டிவ் ரத்தம் தேவை. அரசு மருத்துவமனை டீன்ட்ட போற ரத்தம் இல்லைங்கிறாரு, வெளியே போய் எங்கேயாவது ஏற்பாடு செய்துட்டு வாங்கங்கிறாரு. அப்போ அவர்கள் முதலாக தேடக்கூடிய ஒரு கட்சி, தேடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியினுடைய குருதிக்கொடை பாசறை என்கிற பாசறை தமிழகம் முழுக்க கட்டமைத்து வைத்திருக்கிறோம். எத்தனையோ கிறிஸ்துவ பேராயர்கள் தங்களுடைய திருத்தலங்களிலே, தேவ தலங்களிலே நின்று முழங்குகிறார்கள். உங்களுக்கு குருதி தேவையா? நாம் தமிழர் கட்சி குருதி கொடை பாசறை அணுகுங்கள் என்று பேராயர்கள் முழங்குகிறார்கள். பேராயர்கள் திருச்சபையிலே அந்த காணொளி எல்லாம் இருக்கிறது. போன் பண்றாரு, அண்ணா எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலனா, இந்த குறிப்பிட்ட ரத்தம் தேவைனா, காலையில 6 மணிக்கு அறுவை சிகிச்சை, 5 மணிக்கு ரத்தம் கொடுக்கணும் என்று சொன்னால் நாங்கள் உடனே அந்த செய்தியை எங்கள் மாநில தலைமைக்கு கடத்துவோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் வாட்ஸ்அப் குழு வைத்திருக்கிறோம். இன்றைக்கு ஒருவர் கட்சியிலே உறுப்பினராக சேர்கிறார் என்றால் அவரிடம் நோட்டும் சீட்டும் நாங்கள் கேட்கல, சாராயம் வாங்கி கொடுக்கல, பிரியாணி வாங்கி கொடுக்கல. நாங்கள் பதிவு செய்வது அவருடைய பெயர், அவர் முகவரி, 3வதாக அவருடைய ரத்த வகை, குருதி வகையை பதிவு செய்கிறோம். உடனடியாக இன்றைக்கு 1000 விளக்கிலே ஒரு அறுவை சிகிச்சை ரத்தம் தேவை என்றால் உடனே 1000 விளக்கில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரை, தொகுதி செயலாளரை, இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்களை அணுகுவோம். இதே மாதிரி அப்போல்லாவில் காலையில 6 மணிக்கு அறுவை சிகிச்சை, அப்போல்லாவில் ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, B நெகட்டிவ் ரத்தம் 6 மணிக்கு கொண்டு போய் கொடுக்கணும் என்று நாங்கள் செய்தி வெளியிட்டால் எங்கள் பிள்ளைகள் ஒருத்தர் ரத்தம் கொடுத்தா போதும். ஆனால் அங்கு 10 பேர் போய் மருத்துவமனையின் வாசலிலே குருதி கொடை பாசறை என்று ரத்தம் கொடுக்க நின்று கொண்டிருக்கிறார். அப்படி வளர்த்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. 1% நாங்க 2016 தேர்தலில் நிற்கும் போது 234 தொகுதி வேட்பாளர்கள் 234 பேர் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். போட்டோம், வேட்பாளரை போட்டோம், 5 லட்சம் ஓட்டு வாங்கணும், அவ்வளவுதான் சீமான் என்றார்கள். நாங்கள் என்ன நாயா நரியா ஓடி ஒளிய புலி, வெறும் புலியும் அல்ல, விடுதலை புலி. 2019 பாராளுமன்ற தேர்தல் 20 ஆண்கள் 20 பெண்கள் களத்திலே 17,50,000 ஓட்டு. பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல் 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள். உலகத்திலே கருணாநிதி கொடுக்காத புரட்சிய, பெரியார் செய்யாத புரட்சிய, அறிஞர் அண்ணா செய்யாத புரட்சிய, ஒரு பெண்ணாக இருந்து ஜெயலலிதா செய்ய முடியாத புரட்சியை இந்த மண்ணிலே செய்த மகத்தானவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். தன் உடலிலே பாதியை பெண்ணுக்கு கொடுத்தவன் சிவன் என்றால் தமிழ் மண்ணிலே பாதியை பெண்ணுக்கு கொடுத்தவன் செந்தமிழன் சீமான். 234 117 சீட்டு ஆண்கள், 117 சீட்டு பெண்கள், 7% வாக்கு, ஏறத்தாழ 30 லட்சம் வாக்கு. பிறகு 2024 பாராளுமன்ற தேர்தலிலே அதே போல 40 சீட்டு, 20 ஆண்கள் 20 பெண்கள். திமுக முஸ்லிம்களுக்கு சீட்டு கொடுக்கல, போன பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட கொடுக்கல முஸ்லிம்களுக்கு. இந்த சட்டமன்ற தேர்தலையும் திமுகவில் இருக்கிற ஐயா ஆவடி நாசருக்கும், ஐயா செஞ்சி மஸ்தானுக்கும், திருநெல்வேலியில வகாப்பு 3 பேருக்கு சீட்டு. மற்றதெல்லாம் கூட்டணி கட்சி தலையில கட்டிட்டா. மொத்தமா சேர்த்தாலும் 8 முஸ்லிம் வேட்பாளர்கள் இல்ல. ஆனால் நாம் தமிழர் கட்சி தன்னிச்சையாக 10 முஸ்லிம் வேட்பாளருக்கு சீட்டு கொடுத்திருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அதுவும் புலிகள், அபுபக்கர், அனீஸ், பாத்திமா, பர்ஹானா என்று, தாரிகா, சல்மான் என்று சமூக வலைதளத்தையே தன்னகத்தை வைத்திருக்கிற புலிகளை வேட்பாளராக களத்திலே நிறுத்தி இருக்கிறோம். தேடி பாருங்க, சமூக வலைதளத்துல, இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, யூடியூப்ல அடிச்சு பாருங்க நாம் தமிழர் கட்சியினுடைய புரட்சியாளர்களை. இன்னும் சட்டமன்றத்தில் போய் மேசை தட்டக்கூடிய, சாணி தட்டக்கூடிய இவர்களுக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா? இல்லை சட்டமன்றத்தையே புரட்டி போடுகிற புரட்சியாளருக்கு நீங்கள் வரிசையில் என்று வாக்கு செலுத்த போறீங்களா? இல்ல ஐயா விஜய், அவருக்கு 2 தான் ராசியான நம்பருங்க. விஜய்க்கு எல்லாமே அவருக்கு 2. சரி, பொண்டாட்டி தான் 2 பார்த்தா நிக்கிற தொகுதி 2. மக்களை நம்பாம முழுக்க நீங்க என்ன திமுக அதிமுக வேற கட்சின்னு நினைக்கிறீங்க. ஆனா திமுகவில் இருக்கிற அமைச்சரவையில பாதி பேர் அதிமுக அமைச்சர்கள்,
எங்க ஊர் செந்தில் பாலாஜி அதிமுக இருந்து வந்தவர். நேத்து வரை எம்ஜிஆரை தலைவர், ஜெயலலிதாவை தலைவர் என்று முழங்கிக் கொண்டிருந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு திமுகவிலவோ எம்எல்ஏ சீட்டு. அவர் ஆதரவாளர்கள் வைத்தியலிங்கத்திற்கு திமுகவில் சீட்டு, அவருடைய ஆதரவாளர் மனோஜ் பாண்டியனுக்கு திமுகவில் சீட்டு. அதே போலத்தான் இந்த திருட்டு தாவேக்காவும் தனக்காக போஸ்டர் ஒட்டியவனை, தனக்காக திரைப்படத்திற்கு சீட்டு கொடுத்தவனை, சினிமா டிக்கெட் வித்தவனுக்கு சீட்டு கொடுக்காம எங்கிருந்தோ வந்த செங்கோட்டையனுக்கும் சத்யபாமாக்கும் பிரபாகர் போன்ற ஆட்களுக்கு எல்லாம் சீட்டு. இந்த ஐயா வடிவேல் ஒரு நகைச்சுவையில போய் கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுப்பாரு. கிரிக்கெட்ல ஆள் இருக்காது இவருக்கு. இவரோட டீம்ல ஒருத்தன் போய் சக்கர வண்டி ஓட்டிட்டு இருப்பான். அவனை பிடிப்பாரு. வே உன் பேர் என்னடா? என் பேர் சங்கிலி. இன்னையில இருந்து உன் பேர் கங்கிலி, ஏறா வண்டியில ஏத்துவார். அப்படி திமுக அதிமுகவில் சீட்டு கிடைக்காம இருக்கிற திமுக அதிமுக காரி துப்பிய எச்சிலை பொறுக்கி தன்னுடைய கட்சியை நடத்தி கொண்டிருப்பவர் தான் ஐயா விஜய். தன்னுடைய 43 பேர் செத்ததுக்கும் சரி, ரசிகர் செத்ததுக்கும் நேர்ல போய் ஆறுதல் சொல்ல மாட்டாரு. ஆனா கீர்த்தி சுரேஷுக்காக கோவா வரைக்கும் போய் அவர் நிச்சயதார்த்தத்துல பங்கெடுத்துட்டு வருவாரு. இப்படிப்பட்டவருக்கு உங்களுடைய வாக்கா? இந்த நடிகருக்கு உங்கள் வாக்கா? கமலஹாசன் போல தமிழ்நாட்டை மக்கள் நீதி மையத்தை அறிவாலயத்தில் அடமானம் வைக்கிறவருக்கு உங்களுடைய ஓட்டா? எங்களை இங்கு புலியாக நிற்கிற எங்கள் அண்ணன் மு களஞ்சியத்திற்கு உங்களுடைய வாக்கா? வரிசை எண் 2 விவசாயி சின்னத்திலே ஏர்களப்பை ஏந்தி நிற்கிற விவசாயி சின்னத்திலே நிற்கிறார் எங்கள் ஆரோக்கிய அண்ணன். நீங்கள் நடிகருக்கு ஓட்டு போறீங்க. நடிகருக்கு தனிப்பட்ட மூளைன்னு ஒண்ணும் இல்ல. இந்த இயக்குனர் எப்படி சொல்றாரோ அப்படி வசனம் பேசுவாரு. இந்த இயக்குனர் எப்படி கையை அசைக்கணும், காலை அசைக்கணும், நடிகைகிட்ட பேசணும், ரொமான்ஸ் பண்ணணும், ஆடணும் சொல்லுவாரு, அப்படி ஆடுவாரு. நடிகனுடைய மூளை நடிகையினுடைய அல்ல. இதை இயக்குற இயக்குனருக்கு தான் அத்தனை பெருமையும் இருக்குது. அப்படி அந்த நடிகர்களை இயக்குகிற திரைப்பட இயக்குனராக சமூக சிந்தனை கருத்துக்களை விதைத்தவராக இருக்கிற எங்கள் ஆரியர் அண்ணன் மு களஞ்சியத்திற்கு இதே தமிழ்நாடு அரசால் பூமணி எனும் திரைப்படத்திற்கு சிறந்த எழுத்தாளர் விருதை வாங்கிய எங்கள் ஆரியர் அண்ணனுக்கு, சமூக சிந்தனை கருத்துக்களை விதைக்கிற அண்ணனுக்கு நீங்கள் வரிசையில் நின்று 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில நீங்கள் கருணாநிதிக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க, அம்மையார் ஜெயலலிதாக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. அப்பெல்லாம் எங்க சின்னம் 5வது பெட்டி, 6வது பெட்டி, 3வது பெட்டியில இருக்கும். இன்றைக்கு முதல் பெட்டியிலே தேர்தல் ஆணையம் வைத்தே தீர வேண்டும் என்கிற இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் என்கிற இடத்திற்கு வந்துவிட்டோம். உங்களால் வந்துவிட்டோம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்னும் இடத்திலிருந்து உங்களால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமன்றத்தை அலங்கரிக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்யணும். வரிசை எண் 2 இருக்கிற அண்ணன் மு களஞ்சியத்தை நீங்கள் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி மே 4ஆம் தேதி வாக்கெடுப்புக்கு வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு வரிசை எண் 1 என்னும் இடத்திலே அண்ணன் களஞ்சியத்தை வைக்கணும். நாகப்பட்டினத்திலே நாங்கள் பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது திமுக உதயசூரியன் சின்னத்தை வரைந்து விட்டு எழுதியிருக்கிறார்கள். தேர்தல் நாள் மே 23 என்று எழுதியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட முட்டா பயல்களுக்கும் மடக்கு ஊதிகளுக்கும் நீங்கள் ஓட்டு போட்டு உங்கள் ஓட்டை வீணாக்காதீங்க. மழை இருக்காது, மணல் இருக்காது, நதி இருக்காது, உங்கள்ட்ட கார் இருக்கும், வீடு இருக்கும், பங்களா இருக்கும். ஆனால் நம்ம பிள்ளைகள் வாழ்வதற்கு நாடு இருக்காது. இதே சென்னை மீஞ்சூரிலே 3 நாட்களுக்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய பெண் வீடு புகுந்து பாலியல் வன்முணர்ச்சி செய்து 3 கஞ்சா குடிக்கி நாய்களால் வெட்டப்பட்டு இன்னைக்கு உயிருக்கு போராடி ஐசியூவில் இருக்கிறார். ஆனால் இந்த தாடியும் தொப்பியும் வைத்த இஸ்லாமிய தலைவர்கள் அந்த பிள்ளைக்காக குரல் கொடுத்தார்களா என்றால் இல்லை. அந்த பிள்ளைக்கும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைக்கும் சரி, எவனாவது பாலிய வன்முணர்ச்சி செய்தால் நாங்கள் சுட்டுக் கொள்ளுவோம் என்று தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிற அண்ணன் சீமானுக்கு நீங்கள் விவசாயி சின்னத்திலே வாக்களியுங்கள். எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு நல்கிய மாண்புமிக்க தேர்தல் ஆணையத்திற்கு, காவல்துறைக்கு இருகரம் ஏந்திய நன்றியை தெரிவித்து அண்ணன் களஞ்சியத்தை சட்டமன்றத்திற்கு நோக்கி நகர்த்துங்கள். நம்முடைய உறவாய் உயிராய் அனுப்புங்கள். சட்டமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்குங்கள் என்று சொல்லி 1000 விளக்கு வெல்வதே நம் இலக்கு. 1000 விளக்கு இனத்தின் இலக்கு என்று நீங்கள் களமாடுங்கள். இனத்தின் உயிரை இளம் தமிழர் எதற்கும் அஞ்சா நாம் தமிழர்.